வெல்கம் டு ஆர்&ஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பற்றின தகவல்கள். அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி வரலாறு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது உலகளவில் ஒரு பெரிய நிறுவனம்னு சொல்லலாம். அதாவது கணினி தொழில்நுட்பத்துக்கே உண்டான ஒரு நிறுவனமாக அது விளங்குச்சு. அது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 4, 1975 தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன், இந்த மாதிரி 2 பேரோட இதிலிருந்து தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அதோட கரண்ட் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் அதோடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அது சேல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சேலில் அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் தான் மெயினாக ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. உங்கள் டெஸ்க்டாப் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுமே உங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த ஓஎஸ் மூலமாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் மைக்ரோசாஃப்ட் மூலமாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ஷூட்டையும் அவங்க நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. அதாவது எல்லா ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் ஆகட்டும், அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒரு 3 விதமான ஒர்க்ஸை நமக்கு அதை இன்க்ளூட் பண்ணி கொடுத்து அதையும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஆரம்பித்து கொடுக்கப்பட்டது. இதில் மைக்ரோசாஃப்ட் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 ஐபிஎம் அப்படின்ற நிறுவனத்தோட அது ஒரு கொலாபரேஷனில், அதாவது அதோட பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஆரம்பித்தாங்க. ஐபிஎம் நிறுவனம் கம்ப்யூட்டர்ஸ் செஞ்சு அதை நமக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஐபிஎம்மில் அந்த மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மைக்ரோசாஃப்ட் அவங்களோட கொலாபரேட் ஆகினாங்க, பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு. ஸோ அவங்க மூலியமாக இந்த மைக்ரோசாஃப்ட் ராயல்ட்டியாக அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சேலுக்கும் ராயல்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் ஒரு இன்கம் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. 1985 பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்களோட கம்ப்யூட்டருக்காகவே மட்டுமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தயாரித்து தரும்படி அவங்க மைக்ரோசாஃப்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக லான்ச் பண்ணப்பட்டது தான், அது மூலமாக நிறுவப்பட்டது தான் இந்த விண்டோஸ் வெர்ஷன்ஸில் நீங்கள் பார்க்குற அத்தனை வெர்ஷன்ஸுமே. விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விஸ்தா வரைக்கும், இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக 8 வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மைக்ரோசாஃப்ட் மூலமாக அந்த விண்டோஸ் வெர்ஷன்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான். அது எல்லாமே இந்த செவரல் வெர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா 1990s ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா உலகளாவிய அளவில் 90% மார்க்கெட் ஷேரை அவங்க கைப்பற்றினாங்க. அதுவும் எது மூலமாக பார்த்திங்கன்னா, நம்ம வேர்ல்ட்ஸ் பிசி கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர் மூலமாக அவங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை அதில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ எந்த மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே ரொம்பவே, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்குற விதத்தில் ரொம்ப பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு சேர்ந்து அது என்ன மாதிரி உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக தான் இந்த சிஸ்டமை டெவலப் பண்ணாங்க. அதாவது நம்மளை யூஸராகிய நமக்கும் சிஸ்டமில் ப்ரோக்ராம் ரன் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கும் ஒரு பாலமாக இணைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஓஎஸை நமக்கு ரொம்பவே திருப்திகரமாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது அவங்க மூலியமாகவே மார்க்கெட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் நிறுவனமே விண்டோஸை மார்க்கெட் பண்ணி அதை சோல்வ் பண்ண ஆரம்பிச்சுது, அதாவது சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இந்த மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆப்ரேட்டிங் என்வரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாங்க. அது எப்போன்னு பாருங்கள், November 20, 1985 MS-DOS அப்படின்ற வாய்ஸ்க்கு அவங்க ஒரு அடிஷனாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எந்த மூலியமாக வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ், நமக்கு ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அது விளங்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எந்த அளவுக்கு உலகத்தை நம்ம டாமினேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% மார்க்கெட் ஷேர் மூலயமா, அதாவது மேக் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ், விண்டோஸுக்கு முன்னாடி வந்த ஓஎஸ் அந்த ஓஎஸ் 1984 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட அதுக்கு நெக்ஸ்ட் இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த விண்டோஸ். அதை விடவும் இது 90% அளவுக்கு மார்க்கெட் ஷேரை உலக அளவில் கைப்பற்றிட்டு இன்னும் வளர்ந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதில் லேட்டஸ்ட்டாக நமக்கு ஓஎஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8. Thanks for watching video. For more videos, please visit www.rndr.com.